உறவுகளுக்கெல்லாம் வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொளியில நாங்கள் மிக முக்கியமாக பேசக்கூடிய விடயங்கள் என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளங்குமரன் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு கடும் கோபத்துல, நான் என்ன அப்ப கோப்பையா என்று சொல்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இது மாத்திரமில்லாமல் இந்த வடிவேலுவினுடைய காமெடியில் சொல்கின்ற மாதிரி கிணற்றை காணவில்லை என்கின்ற மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஒரு மயானம் காணாமல் போயிருக்கின்றது. அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் இணங்கி போவது சம்பந்தமாக சில விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் இந்த விடயங்களை பற்றித்தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். காணொலிக்கு போறதுக்கு முதல்ல நீங்க இதுதான் முதல் தடவையாக எங்களுடைய சேனலை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நேற்றைய தினம் ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த என்பிபி அரசினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நான் என்ன அப்ப கோப்பையான்னு சொல்லி கடும் கோபமாக சூறி பாய்ந்திருக்கின்றார். என்னத்துக்காக என்று சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்திருந்தது. அதாவது தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் பொறியியலாளர்கள் பிரிவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில அந்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதுல யார் கலந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருந்தார். அப்படி அவர் பகிர்ந்து கொள்ளைக்குள்ள அவர் என்ன விடயத்தை சொன்னார் யாழ்ப்பாணத்தில் 24 மணி நேரமும் மின்சாரத்தை வழங்குவோம் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி உரையாற்றி விட்டு அமர்ந்து ஒரு சிறிது நேரத்திலே அங்க மின்வெட்டு ஏற்பட்டு இருக்குதாம். இதனால சிறிது நேரம் நிகழ்வுல தடங்கள் ஏற்பட்டு இருக்குது. அதுக்கு பிறகு மின்சாரம் வல்லமைக்கு திரும்பி இருக்குது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல சில பகுதிகளிலையும் அந்த மின்தடை ஏற்பட்டதாக இலங்கை மின்சார சபையினுடைய யாழ்ப்பாண அலுவலகம் நேற்றைய தினம் உறுதிப்படுத்தி இருக்குது. இந்த நிலையில தான் இது தொடர்புல தகவலை சமூக ஊடகத்துல ஊடகவியலாளர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நேரத்துல ஊடகவியலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல ஊடகவியலாளர்கள் அமர்ந்திருந்த அந்த பகுதிக்கு விரைந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் நான் அப்ப கோப்பை இல்ல எல்லாருமே சேர்ந்து நீங்கள் மின்னாளி அதாவது ட்ரிப்பை நிப்பாட்டினா மின்சாரம் கரண்ட் இல்லாம போகும் என்று சொல்லி இருக்கிறார். இதற்கிடையிலே ஊடகவியலாளர்கள் மின்சார துண்டிப்பு தொடர்பில் மின்சார சபையோட தொடர்பு கொண்டு அந்த மின்சாரம் ஒரு நிப்பாட்டுப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கணும். இந்த நிலையில மீளவும் ஊடகவியலாளர்கள் இருந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய இளங்குமரன் அந்த தான் தெரியாமல் பேசிவிட்டேன் அப்படி என்று சொல்லி மன்னிப்பு கோரி இருக்கின்றாராம். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் நம் செய்தியை வெறுமனே உறுதிப்படுத்தாது வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு முதலில் மின்சார சபையை கேட்டுவிட்டு ஊடகவியலாளர்களுடன் இவ்வாறு பேசி இருக்க வேணும் அப்படி என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல இதுல புரியாமல் கதைத்து ஒரு புரிதல் இல்லாமல் கதைத்து இளங்குமரன் எம்பி தொப்பி வாங்கி இருக்கின்றார் அப்படி என்று சொல்லித்தான் இவ சமூக ஊடகங்கள்ல பரவலாகவும் இந்த விடயம் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. இரண்டாவது விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுற மாதிரி கிடத்த காண இல்லையன்ற மாதிரி தான் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. எங்க என்று கேட்டால் சுழிபுரம் பகுதியில தான் இது நடந்திருக்குது. அதாவது சுழிபுரம் பகுதியில நடந்திருக்குது. இது என்ன சம்பவம் என்று சொல்லி சொன்னால் சுழிபுரத்துல இருக்கக்கூடிய திருவடிநிலை பகுதியில சடலம் புதைக்கிற காணிய தனியார் ஒருத்தர் வாங்கினதால அந்த சடலத்தை புதைப்பதற்கு மக்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கிறமா. இந்த விடயம் நேற்றைய தினம் சங்கானை பிரதேச செயலக அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்குது. இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் இளைஞர் ஒருவர் தான் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இளைஞர் ஒருவர் தான் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் காலம் காலமா சடலங்களை புதைத்து வந்த காணியை தனியார் ஒருவர் வாங்கியதா சொல்லப்படுகின்றது. இந்த காணி யாருடைய பெயரில் இருக்கின்றது என பிரதேச சபையிடம் நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கோரியிருந்த போதும் அதற்கு அவர்கள் பதில் எதையுமே வழங்கவில்லை. 150க்கும் மேற்பட்ட சடலங்களை புதைத்த இடத்தை வாங்கிய நபர் அதில் உள்ள கல்லறைகளை இடித்துவிட்டு சுற்றுலா மையத்துக்கான கட்டிடம் அமைக்க போவதாக கூறுகின்றார். அதுடன் ரெஜினா என்கின்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே அந்த பகுதியில் குறித்த சிறுமியினுடைய உடலும் புதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கானது இன்னமும் நிறைவடையவில்லை. அந்த நிலத்தை வாங்கியதாக கூறியவரிடம் நாங்கள் சென்று எவ்வளவு பணம் என்றாலும் பிரச்சனை இல்லை, அந்த நிலத்தை நாங்கள் வாங்குகின்றோம் என்று கேட்டோம். இருந்தாலும் அந்த காணியை வாங்கியவர் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து பல்வேறு தரப்பினருக்கும் கடிதங்களை நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். இதுவரை பதிவு தபாலில் அனுப்பிய கடிதங்களுக்கு 25,000 ரூபாய் வரை நாங்கள் செலவிட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக கடிதம் அனுப்புகின்றார்களே தவிர
எந்த விதமான நேரடி விசாரணைகளுக்கும் அழைக்கவில்லை. பொன்னாலையில் மாற்றுக் காணியை பிரதேச செயலகத்தினர் வழங்கினார்கள். ஆனால் அந்த காணியில் ஒரு முழம் கூட தோண்ட முடியாது. அந்த நிலத்தில் சடலத்தை புதைத்தால் 15 வருடங்கள் ஆனாலும் மக்கி போகாது. எமது பகுதியில் இருந்து சடலத்தை அந்த பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் 25,000 ரூபாய் வாகனத்துக்கே செலவிட வேண்டும். ஆகையினால இதற்கு விரைந்து ஒரு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். உண்மையிலே இது வினோதமாக இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கின்ற பொழுது அந்த அந்த மயானத்தை அந்த தனியாருக்கு வழங்கியவர் யார் என்கின்ற ஒரு பெரும் சர்ச்சை ஒன்று இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய பொதுமக்களுடைய தேவைக்காக அந்த மயானம் அமைக்கப்பட்டிருந்த பகுதியில பிரதேச செயலகத்தினருடைய அனுமதி இல்லாமல் எவ்வாறு அந்த காணி விற்கப்பட்டது என்று சொல்லி இப்போ ஒரு பெரிய சர்ச்சையை தொடர்பாக போய்கொண்டிருக்குது. மூன்றாவது விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்கள் இருவரும் கூட்டணி இணைவார்களா என்று சொல்லி சமீபத்திய நாட்கள்ல அதிக அளவுல பேசு பொருளாக போயிருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபைக்கான வேட்புமனு தாக்கல் இடம்பெற்ற நிலையில இதுல ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்ட விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், நீங்கள் எனக்கு என்னுடைய இந்த வேட்பு மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் அடுத்ததாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்தான் இன்னுமே விலை போகாதவராக இந்த அரசியலிலே அவர்தான் விலை போகாதவராக இருக்கின்றார். ஆகையினால நீங்கள் எனக்கு என்னுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டால் நீங்கள் அவருக்கே வாக்களியுங்கள் அப்படி என்று சொல்லி அவர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்த நேரத்தில் ஊடகங்களிட்ட கருத்து தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில அவர் நேற்றைய தினம் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். என்ன என்று சொல்லி சொன்னால் தன்னிடம் வந்து மக்கள் கேட்டுக்கொள்கின்றார்களாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இந்த விடயங்களை அதாவது இந்த வாக்குகளை நீங்கள் அழியுங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தீர்கள். உங்களுக்கு அவர்களினுடைய கட்சியை பற்றி முற்றுமுழுதாக தெரிந்துதான் நீங்கள் இவ்வாறு சொன்னீர்களா என்று சொல்லி கேட்கப்பட்டதாகவும் ஆனால் அவர் சொல்லி இருக்கின்றார் அர்ஜுனா சொல்லி இருக்கின்றார் என்ன சொல்லி சொன்னால் தான் வந்து தமிழ் தேசிய அரசியல் பரப்பை பொறுத்த வரைக்குமே இன்னும் விலை போகாதவராக தமிழ் தேசியத்துக்காக நிற்கக்கூடிய ஒருவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கின்றார். அது மாத்திரம் இல்லாமல் செல்வராசா கஜேந்திரன் சுகாஸ் இவர்கள் எல்லாருமே அரசியலுக்காக இருக்கின்றார்கள், தமிழ் தேசியத்துக்காக இருக்கின்றார்கள். இவர்கள் எந்த ஒரு ஊழலையும் இதுவரை செய்யவில்லை என்று தான் நினைப்பதாகவும் ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் எதுவும் முன்வைக்கப்படாத நிலையில இவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்லி தான் நினைத்திருந்தாராம். இருப்பினும் வந்து இப்ப வந்து பல்வேறுபட்டவர்களும் பல்வேறுபட்ட கதைகளை வந்து கதைக்கின்றார்களாம். அதாவது இவர்களை பற்றி சரியாக தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக இது தொடர்பாக தான் வந்து பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடன் பேச இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இது இதை பற்றி மக்களிடமே கேட்டிருக்கின்றார். மக்களிடமே நேரடியாக தான் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நேரத்துல பல்வேறுபட்டவர்களும் என்ன சொல்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் ஆரம்பத்துல ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக சொன்னார். பிறகு அனுரவுக்கு ஆதரவு என்று சொன்னார். அதே மாதிரி தான் இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தலிலேயும் மாறி மாறி பேசுகின்றார் என்கின்ற மாதிரி சொல்கின்றார்கள். இருப்பினும் தான் உண்மையை அறிந்து அதற்கு பிறகுதான் தன்னுடைய ஆதரவு இருக்கும் என்று சொல்லி அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவு இருக்கும் என்கின்ற மாதிரியும் ஆனால் தான் ஒருபோதும் இன்னும் ஒரு கட்சியுடன் சேர்ந்து பயணிக்க மாட்டேன் என்கின்ற மாதிரியாகவும் ஏனென்று சொன்னால் தன்னை தெரிந்தெடுத்த மக்கள் தான் தனியாக அரசியல் பயணத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன்னை தெரிந்தெடுத்ததாகவும் அதனால் எந்த ஒரு கட்சியுடனும் சேர்ந்து தான் பயணிக்க போவதில்லை என்பது மாதிரியும் ஆனால் கொள்கை ரீதியாக உடன்பட்டவர்களுடன் ஒரே மாதிரியான பயணத்தில் ஈடுபட முடியும் தன்னால் என்கின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக மொத்தத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எவ்வாறு அமைய போகின்றது என்பது தொடர்பாகவும் இவர்களினுடைய எதிர்வருகின்ற அரசியல் பயணங்கள் எல்லாம் எவ்வாறாக இருக்க போகின்றது என்பது தொடர்பாகவும் ஆனால் என்பிபி அரசாங்கத்தினுடைய கூற்றுப்படி தாங்கள் தான் உள்ளூராட்சி சபையிலே அனைத்து இடங்களையும் கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி அவ்வளவு தூரம் ஒரு ஆணித்தரமாக அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் அவரே வின் பண்ணி நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். ஜனாதிபதியாகவும் அனுர அரசாங்கமே இருக்கின்றது, பிரதமராகவும் அனுர அரசாங்கமே இருக்கின்றது, பாராளுமன்றத்திலும் அதிகபட்சமான உறுப்பினர்களை கொண்டு என்பிபி தான் இருக்கின்றது. இருந்த போதும் இன்னமும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குகள் எதையும் சரியாக நடைமுறைப்படுத்தாத நிலையில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எதிர் வருகின்ற அரசியல் பயணங்கள் எல்லாம் எவ்வாறாக இருக்க போகுது, இதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்குமா இல்லையா என்பது தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்வோம். நன்றி உறவுகளே.